ஆதி பகவன் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய திருக்குறளை பார்ப்போம். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. நம்ம போன வகுப்புல பார்த்தோம், சஞ்சித கர்மம்னு ஒன்று இருக்கு நமக்கு. இதுக்கு பேரு பழவினை. இந்த சஞ்சித கர்மத்திலிருந்து இந்த பிறவி எடுக்கும்போது ஒரு பகுதி நல்வினையையும் ஒரு பகுதி தீவினையும் எடுத்து மூட்டை மூட்டையா இருக்கு. அதுல பக்குவப்பட்ட இந்த பிறவிக்கு வேணுங்கிறத இறைவன் எடுத்து அவதான் வகுத்தான். இதை வகுத்து ஊட்டுறார். இதை நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது நல்வினையும் தீவினையும் நமக்குள்ள ஊட்டியாச்சு. இப்போ இதுபடிதான் இந்த பிறவி ஓடும் என்பது வள்ளுவரின் நம்பிக்கை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நல்வினை தான் ஆகூழ். ஆகூழ்னா என்ன அர்த்தம்னா, ஆகு கூட்டல் ஊழ். ஆகூழ் ஆக்கத்தை தருகின்ற ஊழ். போகு கூட்டல் ஊழ் போகூழ். ஆக்கங்கள் எல்லாம் போகின்ற கைப்பொருளாகிய அந்த ஆக்கம் போகின்ற ஊழ் போகூழ். அப்போ இந்த நல்வினை அல்லது ஆகூழ் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அதுவும் அவர் நியமித்தது. ஆகூழ் ஆகூழ் ஆள், நான் கத்தியால் வெட்டினேங்கிற மாதிரி. ஐ ஆல் கூ இதெல்லாம் வேற்றுமை உருவு. ஆகூழால் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவு, கருவிப்பொருள். அந்த நல்வினையை நல்வினையின் காரணமாக, இந்த பிறவியில் நமக்கு சேர்க்கப்பட்ட நல்வினையின் காரணமாக அது எப்ப சேரணும்னு அவர் விதிச்சு வச்சிருப்பார். அது பேர் நியதி தத்துவம். அந்த நியதி தத்துவப்படி அவர் எந்த காலத்தில் அந்த ஆகூழ் வேலை செய்யணும்னு சொல்லுவார். காலம் நியதின்னு ரெண்டு தத்துவம் இருக்கு. அப்ப ஆகூழ் நம்மளுக்கு கொடுத்தாலும் நல்வினையை கொடுத்தாலும் இந்த காலத்தில் இந்த நியதிப்படி நீ போய் சேருவர். சேரும்போது தோன்றும். யாருக்கு தோன்றும்? யாருக்கு அந்த நல்வினை சேர்க்கப்பட்டதோ அவங்களுக்கு அசைவின்மை தோன்றும். ஆகூழால் அசைவின்மை தோன்றும். அசைவின்மைன்னா என்ன? அசைவு கூட்டல் இன்மை தான் அசைவு இன்மை. இந்த அசைவை தான் இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்றோம்? அசதிங்கிறோம். அசதியா இருக்குது, ரொம்ப அசதியா இருக்குன்னா முடியல, மனசெல்லாம் சோர்ந்து படுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வண்டி ஓட்டுறேன்னு சில பேர் ரோட்ல மரத்தடியில படுத்து தூங்கி எழுந்திரிச்சு போவோம். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை. அசைவுனாலும் மடினாலும் சோம்பேறித்தனம்னாலும் தளர்ச்சினாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சொல் குறித்த பல பொருள். சரி, இப்ப அந்த நல்வினையின் காரணமாக ஒரு அசைவு இன்மை தோன்றும். அப்படின்னா அசைவு இன்மை தோன்றுதுன்னா மன எழுச்சி தோன்றும், ஊக்கம் தோன்றும். ஆமா, என்னால முடியல, ஆசனம் பண்ற கஷ்டமா இருக்கு, பண்ணிடுவோம், எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணிடுவோம் சொல்லிட்டு முக்கி முக்கி பண்ணி முடிச்சிடுவோம். அந்த அசைவின்மை தோணும். அசைவு தோணிச்சுன்னா இது அடுத்தது வருது கைப்பொருள். கைப்பொருள்னா இதுக்கு முன்னாடி நான் சம்பாதிச்சு என் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, கையில் இருக்குது, காசு எல்லாம் இருக்கு. இந்த கைப்பொருள் போகூழால், இது போகணும்னு ஒரு தீவினைவன் சேரும்போது என்ன ஆகும்? தோன்றும் மடி, சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் இவன் சில காரியங்கள் எல்லாம் செஞ்சாதான் அந்த கைப்பொருள் நிற்கும். அதை செய்ய மாட்டான். அவன் பேசாம அப்படியே படுத்துட்டே இருப்பான். அது என்ன ஆகும்? சேர்த்து வச்சு செலவு பண்ணா செலவாகிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த கையில் இருக்கிற பொருள் எல்லாம் போயிடும். அது இருக்க நம்ம இன்னைக்கு போய் சம்பாதிப்போம், இன்னைக்கு வேணுங்கிறது நம்ம சம்பாதிப்போம். அப்படி இல்லை, டேய் அப்பன் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, அதுலேருந்து செலவு செய்வோன்ட்டு அவன் ஜாலியாக செலவு பண்ணிட்டே இருப்பான். இது கையில் இருக்கிற காசெல்லாம் போயிடும். இப்போ இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, அறிவு இல்லாதவனுக்கு. அதாவது அறிவு இல்லாதவன் இது அப்படியே எடுத்துப்பான். அறிவு இல்லாதவன் அப்படியே எடுத்துப்பான். அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? மற்ற திருக்குறளையும் படிப்பான். மற்ற திருக்குறள் பாருங்க, இந்த ஒரு திருக்குறள் சொல்ற மாதிரிங்க, இது ஒரு ஜடம். அறிவில்லாதவனுக்கு அப்படிதான். ஆகூழால் தோன்றும் அசைவின்மைனா ஆக்கத்தை தருகின்ற நல்வினையின் காரணமாக அசைவின்மை அல்லது சுறுசுறுப்பு, மன எழுச்சி தோன்றும். ஆனால் அசைவு இன்மை,
அசதியின்மை. அசதியின்மை அசதி இல்லாம சுறுசுறுப்பா இருக்கும். அசைவின்மை அப்படின்னா சுறுசுறுப்புன்னே வச்சுக்கலாம். சுறுசுறுப்பு தோன்றும். அப்படி இல்லைன்னா இவன் கையில் இருக்கிற பொருள் எல்லாம் கைப்பொருள் போகு ஊழால், கைப்பொருள் எல்லாம் தொலைஞ்சு போகணுங்கிற ஒரு தீவினையின் காரணமாக, ஆள் அப்படின்னா காரணமாக மடி தோன்றும். மடினா சோம்பேறித்தனம். அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன ஆகி போகுது அப்படிங்கிற சோம்பேறித்தனம் தோன்றும். சரி, இது எப்படின்னா சீட்டு விளையாட்டு எல்லாரும் விளையாடுவாங்க. சீட்டை வந்து கலக்கி போட்டோன்னு எடுத்து பார்ப்பான். பார்த்த உடனேயே நான் எங்க ஜெயிக்க போறேன்னு கீழே வச்சிருவான். சில பேர் ஆடுவான், அவன் மாத்துவான், அவனுக்கு கிடைச்சது இது. ஆனா இவனுடைய முயற்சியை பயன்படுத்தணும். இதுக்கு ஒரு குறள் சொல்றாரு. ஆக்கம் வேகமா எழுதுறேன், அப்படியே எழுதிருக்கேன், எடுத்துக்க. ஆக்கம் அதர் வினாய் செல்லும். அசைவிலா அதர் வினாய் செல்லும் அசைவு இலா. அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. இந்த குறளை சேர்ந்துதான் படிக்கணும். இந்த குறளோட ஊக்கம் உடையான் உழை. இதுக்கு பொருள் என்ன தெரியல? ரைட்டு, அவன் சோம்பேறித்தனம் வந்தா கூட அவன் திருக்குறளை படிச்சிருக்கான். திருக்குறளை ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கான். அது என்ன சொல்றாரு அவரு? இதெல்லாம் உண்மைதான்ப்பா, சோம்பேறித்தனம் வரும், சுறுசுறுப்பு வரும், எல்லாம் ரைட்டு. ஆனா இந்த ஆக்கம் இருக்கு, ஆக்கம்னா செல்வம், வளமை, கல்வி எல்லாம் சேர்ந்தது தான் ஆக்கம். ஆக்கப்படுவது ஆக்கம், முயற்சியால் ஆக்கப்படுவது ஆக்கம். அது அதர்வினாய் செல்லும். அதர்னா வழி, வினாயினா வினாவி போகும். வந்துட்டு எங்க டாக்டர் துரைக்கண்ணு வீடு எங்க இருக்குதுங்க அப்படின்னு கேட்டுட்டு போவாங்கல்ல, அதுதான் அதர் வினாய். அதர் வினாய்னா என்னன்னா வழி கேட்டுக்கொண்டு செல்லும். எது? ஆக்கம். ஆக்கம் எல்லா செல்வங்களும் அவர் வீட்டுக்கு எப்படிங்க வழி அப்படின்னு கேட்டுட்டு போகும். யாருக்குன்னா அசைவிங்களா, அதே அசைவிங்க வந்துருச்சு. இந்த அசைவின்மை, இந்த சோம்பேறித்தனம் இல்லாத, அசதி இல்லாத ஊக்கம் உடையான். ஊக்கம் உடையான் அப்படின்னா ஊக்கம்னா என்ன? மன எழுச்சி. அவன் வந்து ஊக்கம். ஊக்கம் உடையான் உழை. உழைனா இடம். அவன் எடுத்து அவன் எங்க இருக்கிறானோ தேடி போகும். இங்கதான் வந்தான்னு சொன்னாருங்க டாக்டர் துரைக்கண்ணு, அவரை பார்க்கணுங்க அப்படின்னு அந்த ஆக்கம் போய் சேரும். ஏன் போகுதுன்னா அவர் ஊக்கம். ஊக்கம் உடையான் உழை. ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கம் வழி கேட்டுக்கொண்டு செல்லும். அசைவுனா ஊக்கம். இது கிடைக்குது. ஆனா இவர் இது படிச்சுட்டாரு, இந்த குறளை படிச்சுட்டாரு. இது கூட இது உண்மைதான். சோம்பேறித்தனம் வரும், வந்தா நினைச்சுக்காரு ஆக்கம் வருண்டா தேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசைவுனா ஊக்கம் உடையானா இருப்பார். அப்படின்னா என்னன்னா கடவுள் ஊழையும் கொடுத்தார், அதே சமயம் யாருக்கெல்லாம் நல்வினை இருக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல குருவின் மூலமாக திருக்குறளை சொல்லிக் கொடுக்கிறார். ஊழ் இருக்குப்பா, அதே சமயம் நீ விடாத அப்படிங்கிறார். இதுதான் இன்றைய குறள். வணக்கம்.